வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிற டைமில் முக்கியமான தீர்ப்பு நேற்று 27ஆம் தேதி மே மாதம் வெளியாயிருக்கு. மாண்புமிகு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பல்வேறு வழக்குகள் எல்லாம் ஒன்னாக்கப்பட்டிருக்கு. டிஆர்பிக்கு எதிர்த்து அப்புறம் ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் லெக்சர்ஸ் போட்ட வழக்கு தான் இதில் மெயினாக எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிட்டு ஒன்னாக்கிட்டாங்க. அண்ட் இந்த தீர்ப்புடைய அம்சத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க சொல்ல வர விஷயம் தீர்ப்பு முக்கியமாக கெஸ்ட் லெக்சர்ஸ் எத்தனையோ வழக்குகள் போட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் வந்ததிலிருந்து பல்வேறு வழக்குகள் போட்டாலும் இந்த இறுதியான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலரைசேஷன் பண்ண முடியாது. அதாவது ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்காம கெஸ்ட் லெக்சர்ஸை ரெகுலரைசேஷன் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்க வேலை பார்த்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்களோ அதுக்கு வெயிட்டேஜுக்கான மரியாதை நம்ம கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதியாக தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த வருடம் டிசம்பரில் வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் படி அந்த 2708 பணியிடங்களுக்கு வெளியிடப்பட்ட அந்த வேகன்சிஸ்க்கு ரிசல்ட்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 4000 வேகன்சின்னு சொல்லிட்டு முன்னாடி வெளியிட்டாங்க இல்லையா, அந்த மீதி ரிமைனிங் வேகன்சிஸை ஒன்று நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இஷ்யூ பண்ணுங்க 6 மாதத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி அந்த இன்னொரு புது நோட்டிஃபிகேஷன் போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். அப்படி நோட்டிஃபிகேஷன் போகும்போது இன்னும் நிறைய லிட்டிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 2708ங்கிற வேகன்சிஸோட ஆடண்டம் சேர்த்து 4000ஆக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்பிக்கையாக இருங்க. பார்டரில் மார்க் எனக்கு இருக்குது, நான் சரியாக ஆன்சர் பண்ணல, வருமா வராதான் டவுட் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனால் 42 அப்ளிகேஷன் மொத்தமே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 4000 வேகன்சிஸும் இந்த ரிசல்ட்ஸ்லேயே ஃபில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தீர்ப்பும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பட்டிருக்குன்னா, திரும்ப இந்த கேஸை கொண்டு வராதிங்க, அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. எங்களுக்கு டீச்சிங் முக்கியம். டீச்சிங் முக்கியம்னா கண்டிப்பாக மெரிட்டில் வர்றது தான் நல்லது இந்த நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ 108 பக்கத்துக்கு தீர்ப்பு இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்னேன், பல தடவை நான் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த எக்ஸாம் வந்த நாள்லேருந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சிங்கிள் பெஞ்ச் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் பெரும்பாலும் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணி மேக்ஸிமம் முறியடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் ரெகுலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய பணியிடங்களை ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 1980s 90s காலகட்டத்துக்கு ஒத்து வந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பெரும்பாலான இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது அந்த கேஸ் நிற்க மாட்டுது. சுப்ரீம் கோர்ட்டே பல தடவைகளில் அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுனா ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு எடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் சொல்ல வராங்க. அண்ட் முக்கியமாக மோஸ்ட் ப்ராபபிள் ரியல் வேர்ல்டு சினாரியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன்லேயே 4000 வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் நல்ல நியூஸ் இது. நல்லா எழுதினவங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருங்க. இனிமேலும் இன்னும் கேஸ் போனாலும் இந்த தீர்ப்பு உறுதியாக நிற்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதில் நிறைய கேசஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேலிட் பாயிண்ட், லீகல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம அப்ரோச் பண்ணுறது கோர்ட்டுக்கும் நேரம் செலவாகும், நமக்கும் நிறைய பணவரையமாகும். ஸோ டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் எப்போ ரிசல்ட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பை வச்சு கண்டிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட உயர்கல்வித்துறை செயலாளரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஆர்பி அதுக்கான என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனி டைம் ரிசல்ட்ஸ் ரெடியாக இருந்தால் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம்.